இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலில் சென்னை மற்றும் திருவள்ளூரில் மழை பெய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதால் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. கடலூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக நாளையும் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பனிமூட்டம் இருக்கும் என்று அறிவிப்பு இல்லாத நிலையில் தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கிண்டி, வேளச்சேரி, அடையாறு உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் கனமழை பெய்தது. மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், எழும்பூர், ராயபுரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் லேசாக தொடங்கிய மழை பின்னர் கனமழையாக கூட்டியது. வடபழனி, கோடம்பாக்கம், சூளைமேடு ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. முகப்பேர், திருமங்கலம், அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் அதிகாலையில் பணிக்கு செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் சென்னை புறநகரான தாம்பரம், பல்லாவரம், மாதவரம், பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. பிளாஸ்டிக் பைகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் தீய விளைவுகளை ஆய்வு செய்ய சென்னை ஐஐடியின் உதவியை நாடியுள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பிறந்த குழந்தைகளின் நஞ்சுக்குழியில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளியான நிலையில் இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மைக்ரோ பிளாஸ்டிக் விவகாரத்தில் சென்னை ஐஐடி ஆய்வு நடத்தும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கர்ப்பிணி பெண்களின் ஒப்புதலுடன் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்ததில் பிஸ்பனால் ஏ எனும் பிபிஏ செறிவு 0.43 மைக்ரோகிராம் முதல் 1.15 மைக்ரோகிராம் வரை இருப்பதை கண்டறிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் தாயின் நஞ்சுக்கொடியை கூட பிளாஸ்டிக் மாசுபடுத்துகிறது என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனையை தீவிரமாக ஆராய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். 3வது பிரசவத்திற்கும் ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. தனது 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஷமீம் அகமது அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேறுகால விடுப்பு தொடர்பான தமிழக அரசின் அடிப்படை விதியில் 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது என்றும், ஆனால் 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். 3வது பிரசவத்திற்கு பேறுகால விடுப்பு வழங்க உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மனுதாரருக்கு உரிய பணப்பலன்களுடன் ஓராண்டிற்கு விடுப்பு வழங்க உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டனர். இனிமேல் பேறுகால விடுப்பு கோரி வழக்குகள் வராத வகையில் இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்கள் வீசப்படுவதை தடுக்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்துவிட்டு காலி பாட்டில்களை திரும்பத் தரும் பட்சத்தில் 10 ரூபாயை திரும்ப அளிக்கும் திட்டத்தை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணை வந்தது. அப்போது தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களில் மதுபான பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 3 மாவட்டங்களில் பாதியளவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தெரிவித்தார். 7 மாவட்டங்களில் இந்த திட்டத்தை எதிர்த்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்துவதால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நீதிமன்ற உத்தரவுப்படி முழுமையாக திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பண்டிகை காலங்களில் டாஸ்மாக் விற்பனை 1000 கோடி ரூபாய் என சாதனை
சாதனை படைக்கும் போது இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பியதுடன் மேற்கொண்டு கால அவகாசம் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 அதிகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் நிலையில் 3500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் மேலும் 1088 கோடி ரூபாய் மதிப்பில் 2200 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 அதிகரிக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்ட 1,80,000 பேருக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 20ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பரப்புரை குழு ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறுகிறது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ள நிலையில் QR குறியீடுடன் கூடிய அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்று விவகாரம், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் CBI விசாரணை என தொடர் நெருக்கடிகளை சந்தித்து வரும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள இன்றைய ஆலோசனைக் கூட்டம் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நிறைவடைந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதையடுத்து விருப்பமனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த 9ஆம் தேதி நேர்காணல் தொடங்கியது. விருப்பமனு அளித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். 9ஆம் தேதி தொடங்கிய நேர்காணல் 13ஆம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில் பொங்கல் விடுமுறை, பிரதமர் மோடியின் மதுராந்தகம் வருகை ஆகிய காரணங்களால் தொடர்ந்து நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் கடைசி நாளான நேற்று காலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கும், மாலையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணலும் நடைபெற்றன. வேட்பாளர் நேர்காணல் நடந்து முடிந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும், தை மாத இறுதி வாரத்திற்குள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முனைப்பு காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. கோவை தெற்கு, மயிலாப்பூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உட்பட 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைத்தல் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தற்போதைய இந்தியாவுக்கு காந்தியின் தேவை என்ன என்பதை மையமாக கொண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் சட்டப்பேரவை தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் டார்ச் சின்னம் விண்ணப்பிக்கும் போதே அதுல போட்டியிடுவதற்கு தானே விண்ணப்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 பொது தேர்தல்களையும் நாங்க எப்படி செயல்பட்டிருக்கோங்க அதை பார்த்து தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இதனிடையே கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், வேளச்சேரி, மயிலாப்பூர், மதுரவாயில், அம்பத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், தியாகராய நகர், திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், மதுரை மத்திய ஆகிய 15 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட விரும்புபவர்கள் 50,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விருப்ப மனு பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி அறிவித்துள்ளதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வரும் கல்வியாண்டு முதல் இளநிலை பிசியோதெரபி மற்றும் இளநிலை ஆக்குபேஷனல் தெரபி ஆகிய படிப்புகளில் சேர நீட் தேர்வை எழுதுவது கட்டாயம் என்று தேசிய துணை மருத்துவ மற்றும் சுகாதார பணிகள் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அவசரமான தன்னிச்சையான முடிவால் பல பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவம், கல்வி ஆகிய இரு துறைகளும் மாநில அரசின் பொறுப்பில் இருக்கும்போது மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் எடுத்த இந்த முடிவை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்று தெளிவுபட கூறியுள்ளார். துணை மருத்துவம் படிக்கும் பெரும்பாலானோர் மிகவும் பின்தங்கிய சமூக பொருளாதார பின்னணியை கொண்டவர்கள் என்றும் இவர்களை நீட் பயிற்சிக்கு செலவழிக்க கட்டாயப்படுத்துவது பெரும் அநீதி என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். துணை மருத்துவ படிப்புகளின் சேர்க்கை நடைமுறைகள் மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள்ளேயே நீடிக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் அருணேஸ்வரன் 23 medals, MS Ganapathy Award, Tata Award, SKM Animal Feeds, Canvas Alumni Award, Dr. Gautam, Dr. Velayu Nayar, Dr. Wilson, Dr. Swaminathan Iyer, Dr. Tandapani. ஒரே மேடையில் 23 பதக்கங்களை கொத்தாக வாங்கிய மாணவனை பார்த்து ஆளுநர் ஆர்.என். ரவியை வியந்து போன காட்சிகளே இவை. சென்னை வெப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 25வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று 526 மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் அருணேஸ்வரன் 23 பதக்கங்களை வென்று ஆளுநரையே வியப்பில் ஆழ்த்தினார். ராஜமாணிக்கம் அவார்ட் டாக்டர் பி தங்கராஜு, டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அண்ட் மேக்னன் என்டோமெண்ட் அவார்டு. மொத்தம் 699 பேருக்கு பட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 526 பேர் நேரடியாக பெற்றனர். இதில் இளநிலை, முதுநிலை மற்றும் 34 முனைவர் பட்டங்களும் அடங்கும். இந்த விழாவை பல்கலைக்கழக இணைவேந்தரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்தார். பிரபல ரவுடியை நீதிமன்றத்திலிருந்து அழைத்துச் செல்லும் போது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் காவலர் காயமடைந்தார். மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காளியை வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் பின்னர் சென்னைக்கு வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே வண்டியை நிறுத்தி ஹோட்டலில் உணவருந்தினர். அப்போது அங்கு இரு கார்களில் வந்த 15க்கும் மேற்பட்டோர் அடங்கிய கும்பல் உணவகத்தின் மீது அடுத்தடுத்து 6 பெட்ரோல் குண்டுகளை வீசியது. மேலும் அரிவாளை கொண்டு வெள்ளைக்காளியை அந்த கும்பல் வெட்ட முயற்சித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் மர்ம கும்பல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் காரில் பறந்தது. வெடிகுண்டு வீசப்பட்டதில் வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக நின்ற காவலருக்கு காயம் ஏற்பட்டது. ரவுடி வெள்ளைக்காளியை கொல்ல முயன்ற கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மர்ம கும்பல் பயன்படுத்திய ஒரு காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சென்னை புழல் சிறைக்கு அழைத்து வரும் வழியில் ரவுடி வெள்ளைக்காளி மீது தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்டோர் அடங்கிய கும்பலை 5 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்டுவிட்டு தப்பியோடிய கும்பல் கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் சுங்கச்சாவடியின் தடுப்புகளை இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் திட்டக்குடி அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு கும்பல் தப்பிய நிலையில் அதை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சம்பவ இடத்தை திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். வெள்ளக்காளிங்கிற நபரை மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் இம்மீடியட்டா இந்த குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாம தடுத்துட்டாங்க. இதனிடையே ரவுடி வெள்ளைக்காளி அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டார். பெரம்பலூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி வெள்ளைக்காளியை காவலர்கள் அழைத்துச் செல்லும் போது இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வெடிகுண்டு வீச்சில் ரவுடியின் பாதுகாப்பிற்காக வந்த காவலர்கள் காயமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள EPS, குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அஞ்சவில்லை என்று கூறியுள்ளார். காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி
பழனிசாமி தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கை கேலிக்கூத்தாக்கிய திமுக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தினகரன் விமர்சித்துள்ளார். குடியரசு தின விழாவை ஒட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் திங்கட்கிழமை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் RN ரவி மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை எதிரே தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மெரினா மற்றும் அதனை சுற்றி போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதன்படி திங்கட்கிழமை காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அடையாறு பகுதியிலிருந்து காமராஜர் சாலையில் பிராட்வே நோக்கி செல்லும் வாகனங்கள் மியூசிக் அகாடமி, TTK சாலை, ராயப்பேட்டை மணிக்கூண்டு, அண்ணா சாலை வழியாக பிராட்வே செல்லலாம். பாரிமுனையிலிருந்து அடையாறு நோக்கி செல்லும் வாகனங்கள் ராஜா அண்ணாமலை மன்றம், அண்ணா சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக செல்லலாம். சென்னை பெருநகர காவல் எல்லையில் ட்ரோன்கள், ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவற்றை பறக்க விடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலைய கார் பார்க்கிங் பகுதி, பயணிகள் வெளியேறும் நுழைவு வாயில், உள்ளே செல்லும் நுழைவு வாயில் என அனைத்து இடங்களிலும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை ரயில் நிலையத்திலும் காவல்துறையினர், ரயில்வே காவலர்கள் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தென்காசி, திண்டுக்கல், விருத்தாச்சலம் ரயில் நிலையங்களிலும் ரயில்வே காவலர்களுடன் காவல்துறையினர் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகளின் உடைமைகளை பரிசோதித்தனர். இதனிடையே திருச்சி விமான நிலையம் முழுவதும் மூவர்ண கொடியின் வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காண்போரை இது வெகுவாக ஈர்த்தது. குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள காட்சிதான் இது. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வரலாற்று சின்னங்கள், விமான நிலையங்கள், கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் ஒளிர்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணை மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தது. மும்பையில் பல்வேறு அரசு கட்டடங்கள் மூவர்ண விளக்குகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. குடியரசு தினத்தையொட்டி டெல்லி முழுவதும் 70,000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி நகர் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள 1000க்கும் அதிகமான கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கடைமைப்பாதை அருகே உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியா வந்த ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனை மத்திய இணையமைச்சர் ஜிதின் பிரசாத் வரவேற்றார். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் மணாலிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளின் கார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் தொடரும் பனிப்பொழிவால் எங்கு பார்த்தாலும் வெண்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்வதால் அங்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் விடுதிகளில் அறைகள் கிடைக்காததால் பலர் சிரமத்திற்குள்ளாகினர். இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் சிம்லாவில் சாலையில் கொட்டி கிடந்த பனி அகற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியிலும் சாலையில் மலைபோல் குவிந்து கிடந்த பனிகள் அகற்றப்பட்டன. குல்மார்க், சோனாமார்க் பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்குவியலை கையில் எடுத்து வீசி விளையாடினர். மத்திய அரசு அளித்த புள்ளி விவரங்களிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்கும் நிலையில் அதனை கூறுவதில் ஆளுநருக்கு என்ன தயக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேசபக்தி குறித்து தங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை என்று ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலளிக்க வேண்டிய தன்னை ஆளுநருக்கே விளக்கமளிக்க வேண்டிய நிலைக்கு ஆர்.என். ரவி தள்ளியிருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை. ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்கு வகையில் செயல்பட்டதில்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசியவர், மத்திய அரசு அளித்த புள்ளி விவரங்களிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்கும் நிலையில் அதை கூறுவதில் ஆளுநருக்கு என்ன தயக்கம் உள்ளது என்று வினவினார். மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே விருது வழங்கியிருக்கிறார். ஒன்றிய அரசிடம் இருந்து மட்டும் தமிழ்நாடு 65க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு. இவ்வளவுக்கும் பிறகும் ஆளுநர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பார்வைதான் பழுதுபட்ட பார்வையாக இருக்கிறது. 3 ஆண்டுகளாக ஒரே காரணத்தை கூறி சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறுவது மக்களாட்சிக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கருதுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யும் நோக்கில் அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்ப போட்டித் தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பணி நிரந்தரம் கூறி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சட்டப்பேரவையில் அவர்களுக்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். முதலமைச்சரின் பதிலுரையை அதிமுக புறக்கணித்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் யாரும் அவைக்கு வரவில்லை. இதனையடுத்து தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த பள்ளிகளின் கட்டணம் குறித்து மண்டல ஆணையரிடம் பேசுவோம் என்றும் கூறினார். இதன் பின்னர் இந்த கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார். இதனிடையே முதலமைச்சரின் அறிவிப்பை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக பகுதி நேர ஆசிரியர்கள் தெரிவித்தனர். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மாநிலங்களவை எம்பி தர்மர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அணி மாறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருந்த போது நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான ராமநாதன் மாவட்டம் முதுகுடுரத்தைச் சேர்ந்த ஆர் தர்மருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒன்றிய செயலாளராக இருந்த தர்மருக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் மூலம் இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பின்னர் அவரது ஆதரவாளராக தர்மர் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தர்மர் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என்று கூறினார். என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வேறுபாடு கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சந்தித்தேன். ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சுபரத்னம் உள்ளிட்டோர் அண்மையில் திமுகவில் இணைந்த நிலையில் அவரது ஆதரவாளராக இருந்த தர்மரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாய்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். தாவேகாவை கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பதிலே இது. எனினும் பின்னர் சுதாரித்தவர் தாவேகா தேவையில்லை என தான் கூறவில்லை என்றும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றும் தெளிவுபடுத்தினார். தாவேகால போய் கேளுங்க, உங்களை யாராலும் இழுக்கிறாங்களான்னு போய் கேட்டுட்டு வாங்க. சட்ட ரீதியாக நடவடிக்கை இப்ப வர வச்சுக்கிட்டே இருந்த அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் கூறும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பு மாநகராட்சியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரிபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரிபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரிபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரிபிள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக தமிழிசை கூறினார்.
பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பவாத கூட்டணி என தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்தார். 2019-2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்காமல் மக்கள் தோற்கடித்து பாடம் புகட்டியதாக கூறிய அவர் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்ப்பதற்கு காரணம் மத்திய அரசின் பாரபட்ச போக்குதான் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய கல்வி நிதி, தமிழ் வளர்ச்சிக்கான நிதி, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் குறிப்பிட்டு பாஜக அரசை அவர் விமர்சித்தார். இந்நிலையில் ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் முடிவின் முடிவுரையை பிரதமர் நரேந்திர மோடி எழுதிவிட்டதாக தெரிவித்தார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திமுகவுக்கு முடிவுரையை எழுதிவிட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. வருகிற என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். திமுக அரசு மீது மக்கள் கோபத்தில் இருப்பதாகவும் எல் முருகன் கூறினார். தேமுதிகவிற்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சி தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருப்பதாகவும் தங்கள் மீது எந்த வழக்குகளும் இல்லாததால் தேமுதிக யாருக்கும் அடிபணிய தேவையில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் ஆட்சியில் இருப்பவர்கள் ஊழல் வழக்குகளை வைத்து மிரட்டி மற்ற கட்சிகளை பணிய வைப்பதாகவும் தேமுதிகவுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இல்லை என்றும் கூறினார். வழக்கு, சொத்து குளிப்பு வழக்கு, லஞ்ச ஊழல் வழக்கு என்று எல்லா வழக்குகளும் எல்லா கட்சி மேலையும் இதை வச்சு பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களை மிரட்டி பணிய வைக்கிறார்கள் என்ற செய்தி 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு உரிய மரியாதையும் இடங்களையும் தரும் கட்சியுடன் தான் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். ஆளை மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? ஆட்சி மாற்றம் என்று அரசியல் கட்சியினர் பேசி வருவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது. நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் சீமான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் சமூக ஊடக தொழில்நுட்ப பிரிவினர் கலந்து கொண்டனர். இதில் தேர்தலை ஒட்டி கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் கூட்டணி அமைக்கும் அளவுக்கு எந்த கட்சிக்கும் தன்னுடைய கோட்பாடு இல்லை என்று கூறினார். இல்ல, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லை. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க, இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவீங்க, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. தன்னுடைய கருத்துடன் எந்த கட்சியும் ஒத்துப்போகவில்லை என்பதால் தனித்து போட்டியிடுவதாக சீமான் தெரிவித்தார். சென்னையில் 30வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். இதன்படி 30வது நாளாக சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள முத்துசாமி சாலையில் அமர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி கையில் பதாகைகளுடனும் நியாயம் கேட்பதற்காக கண்ணகி கையில் சிலம்பு வைத்திருந்தது போல சிலம்பம் வைத்துக் கொண்டும் போராட்டம் நடத்தினர். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை மன உறுதியுடன் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட போராட்டம் என்பது மன உறுதியுடன் தான் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். வெல்லும் வரை போராடி கொண்டுதான் இருப்போம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அருகில் இருந்த சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர்.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோல் தொழிற்சாலையில் கேஸ் கசிந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அடுத்த பக்காலப்பள்ளி பகுதியில் ஆஷன் பாஷா என்பவருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அங்கு வழக்கம் போல பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆலையில் உள்ள இயந்திரத்திலிருந்து கேஸ் கசிந்தது. இதனால் இந்த இயந்திரத்தின் அருகே இருந்த பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 58 வயதான ஷேக் அலி மற்றும் 41 வயதான ஜமால் பாஷா ஆகிய தொழிலாளர்கள் மயங்கி விழுந்தனர். அவர்களை தூக்கிக் கொண்டு மற்ற ஊழியர்கள் உடனடியாக ஆலையை விட்டு வெளியேறினர். மயக்கமடைந்த இருவரும் ஆம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இருவரும் உயிரிழந்தனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கேஸ் கசிந்த விபத்து குறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவின் காட்சிகளே இவை. கன்னியம்பாடி அடுத்த கம்மவான்பேட்டை பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எருதுவிடும் திருவிழாவை கண்டுகளித்தனர். காளைகள் முட்டியதில் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் காளைகள் சிரிப்பாய்ந்து ஓடும் பாதையில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்டி உள்ளே வந்த காளைகளை மறித்த இளைஞர்களை லேசான தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். இந்த போட்டியில் முதலிடம் பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 80,000 ரூபாய் உள்ளிட்ட 51 பரிசுகள் வழங்கப்பட்டன. உதகை அருகே உள்ள மாயார் சாலையில் புலி ஒய்யாரமாக நடந்து சென்ற காட்சிகளே இவை. மசனக்குடியில் இருந்து மாயார் செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் புலி கம்பீரமாக நடந்து சென்றதை அந்த வழியாக காரில் சென்றவர்கள் எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. பின்னால் கார் வருவதை அறிந்தும் அந்த புலி வனத்திற்குள் செல்லாமல் நீண்ட தூரத்திற்கு சாலையிலேயே நடந்து சென்றது. இதனிடையே சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் பகுதியில் சாலையோரம் கரடி ஒன்று உலவியது. சாலையில் வனவிலங்குகளை கண்டால் ஒலி எழுப்பக்கூடாது என வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாராட்டு விதமாக சாலையில் கிடந்த 2 சவரன் தங்கச்சங்கிலியை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுவனை காவல் நிலையத்தில் வைத்து பாராட்டிய காட்சிதான் இது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா வாஞ்சிநாதன் தம்பதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளனர். அப்போது இந்த தம்பதியின் மகன் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச்சங்கிலி காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் தாமோதரன் என்பவரின் மகன் ஸ்ரீராம் 5ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் நண்பர் வீட்டுக்கு சென்றபோது சாலையில் தங்கச்சங்கிலி கிடந்ததை பார்த்துள்ளார். உடனடியாக ஊத்தங்கரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு வந்த அனிதா வாஞ்சிநாதன் தம்பதியர் உரிய ஆதாரங்களை காண்பித்த நிலையில் சிறுவன் கையால் தங்கச்சங்கிலியை பெற்றுக் கொண்டனர். மேலும் சிறுவனுக்கு 7,000 ரூபாய் மதிப்பிலான கைக்கடிகாரத்தை பரிசாக வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குடும்ப சண்டையில் தெருவில் நின்றவர்கள் மீது காரை ஏற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாகையில் குடும்ப சண்டையால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் தெருவில் நின்றவர்கள் மீது காரை ஏற்றிய அதிர்ச்சி சம்பவத்தின் காட்சிகளே இவை. நாகை ஐயனார் சன்னதியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவரின் மகளான கிருபாவுக்கும் மதுரையைச் சேர்ந்த சிவரஞ்சித் குமாருக்கும் திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கின்றனர். கணவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த கிருபா 2 குழந்தைகளை சிவரஞ்சித் குமாருடனும் 1 குழந்தையை தனது தாயிடமும் விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் மாமியார் மாரியம்மாள் இல்லாதபோது வீட்டிற்கு சென்ற சிவரஞ்சித் குமார் குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்ல முயன்றதால் அங்கிருந்தவர்களுடன் கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தையை தூக்கிக் கொண்டு காரில் வேகமாக சென்ற சிவரஞ்சித் குமார் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த வழக்கறிஞர் பிரபாகரன் தன்னை தடுக்க வருவதாக நினைத்து காரை கொண்டு மோதினார்.
பார்ட்டியோட மாமியாரும் அந்த ஆளும் சேர்ந்து காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாமே பெயிலபிள் செக்ஷனாக போட்டு நான் ஒருத்தன் அடிப்பட்டதை இன்க்ளூட் பண்ணாமல் அவங்களுக்கு ஃபேவராக முடிச்சிட்டாங்க சார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த பிரபாகரன் ஒரத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தாமரை ஏரியில் இருந்து அறிவிப்பின்றி வெளியேற்றப்படும் தண்ணீரால் வாகன ஓட்டிகளும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளும் அவதியடைந்துள்ளனர். GNT சாலை மற்றும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைக்கு நடுவே உள்ள தாமரை ஏரியில் அருகே இருக்கும் சிப்காட் கழிவுநீர் முழுவதும் கலந்து வருகிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்த நிலையில் கழிவுநீர் கலப்பதை நிறுத்தி ஏரியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக எந்த முன் அறிவிப்பும் இன்றி ஏரியில் இருக்கும் தண்ணீரை நீர்வளத்துறையினர் திறந்துவிட்டுள்ளனர். இதனால் GNT சாலை, நத்தம்பேடு சந்திப்பு சாலை என அப்பகுதியில் ஏரியை ஒட்டி உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் தத்தளித்து சென்றனர். மேலும் அருகே உள்ள பள்ளி வளாகம், நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சாலையில் தண்ணீர் தேங்காதபடி ஏரியை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படி பக்தி பரவசம் பொங்க ஆட்டம் பாட்டத்துடன் தேவகோட்டையில் இருந்து பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரையை தொடங்கினர். தைப்பூசத்தையொட்டி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருந்து காலமாக பழனி மலைக்கு காவடி சுமந்து பாத யாத்திரை செல்லும் நிலையில் இந்த ஆண்டுக்கான பயணத்தை தொடங்கினர். இதனிடையே தை மாத வளர்வரை சஷ்டியையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் மண்சோறு சாப்பிட்டு வழிபாடு நடத்தினர். உலக நன்மை வேண்டி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டியும் இந்த மண்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி 26 ஆண்டு காலமாக பொருளாதாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் விருதகிரீஸ்வரர் கோவிலில் நேற்று கூட்டம் அலை மோதியது. நாட்டில் முதல் முறையாக விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ரோபோ போலீஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தெற்கு கடற்கரை ரயில்வே சார்பில் AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஹியூமனாய்டு ரோபோ இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட இந்த ரோபோ ரயில்வே பாதுகாப்பு படைக்கு உதவியாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ASC அர்ஜுன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ போலீஸ் நடைமேடையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறது. பயணிகளின் கேள்விகளுக்கு தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் பதிலளிக்கும் வகையில் இந்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கும் தரவுகளுடன் ஒப்பிட்டு ரயில் நிலையத்தில் நடமாடும் குற்ற பின்னணி கொண்டவர்களை இந்த ரோபோ அடையாளம் காணும் என்றும், ரோபோவில் இருக்கும் கேமரா மூலம் சந்தேக நபர்களை படமெடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து, நெரிசல் ஆகியவற்றையும் கண்காணித்து இந்த ரோபோ போலீஸ் தகவல் வழங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.